பிரித்தானியாவில் நூற்றுக்கணக்கான மக்களின் அடையாளங்களை திருடி சுமார் 3 மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான அரசு சலுகைகளை மோசடி செய்த கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெற்கு லண்டன் மற்றும் பெர்க்ஷயர் பகுதிகளில் வேலை மற்றும் ஓய்வூதியத்துறை மற்றும் போலீசார் இணைந்து நடத்திய விடியற்காலை சோதனையில் இவர்கள் பிடிபட்டனர். ஆபரேஷன் மெலோ என்று பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கையானது திருடப்பட்ட அடையாள அட்டைகளை பயன்படுத்தி யுனிவர்சல் கிரெடிட் மற்றும் தனிநபர் சுதந்திர கொடுப்பனவு ஆகியவற்றை சட்டவிரோதமாக பெற்று வந்த குற்ற கும்பலை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது சுமார் 1,50,000 பவுண்டு மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட நிலையில் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் நடத்திய இந்த சோதனையை வரவேற்றுள்ள உருமாற்ற அமைச்சர் ஆண்ட்ரூ வெஸ்டன், பொதுமக்களின் பணத்தை திருடும் குற்றவாளிகளை வேறறுக்க இந்த அரசாங்கம் உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் சலுகை திட்டங்களில் நிலவும் மோசடிகள் ஒரு தேசிய அவமானமாக கருதப்படுகின்றன. 2024-2025 நிதியாண்டில் மட்டும் சுமார் 6.35 பில்லியன் பவுண்டுகள் தவறாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பெரும்பகுதி மோசடி மூலம் பெறப்பட்டவை என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வருமானத்தை குறைவாக காட்டுவது மற்றும் சொத்து விவரங்களை மறைப்பது போன்ற செயல்கள் அதிகம் நடக்கின்றன. இந்த மோசடிகளை கட்டுப்படுத்த ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. 2030-2031 ஆண்டிற்குள் மோசடி மற்றும் தவறுகளை குறைப்பதன் மூலம் சுமார் 14.6 பில்லியன் பவுண்டுகளை சேமிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2029 ஆண்டிற்குள் மோசடி அளவை 2.8% குறைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மறுபுறம் இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் முதல் புதிய உரிமை கோரல்தாரர்களுக்கு சில சுகாதார சலுகைகள் குறைக்கப்பட உள்ளன. அதேவேளையில் பெரும் விவாதத்திற்கு உள்ளான 2 குழந்தைகளுக்கான சலுகை உச்சவரம்பை நீக்குவதற்கான மசோதாவும் நாடாளுமன்றத்தில் முன்னேறி வருகின்றது.